Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பெருஞ்செய்தி பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாளைய தினம் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கின்றது. பல முக்கியமான மாநிலங்கள் தேர்தலுக்கு செல்கின்றன. இந்த மாநிலங்களில் யார் வெல்ல போகின்றார், களம் எப்படியாக இருக்கின்றது, யாருக்கு களம் சாதகமாக இருக்கின்றது என்பதை குறித்தான் ஒரு அலசலாக இந்த பகுதியை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நம்மோடு பத்திரிகையாளர் TN ரகு இணைந்திருக்கின்றார். திரு ரகு, வணக்கம். நேரடியாக கேள்வி ஒன்றுக்கு நகர்ந்தலாம். கேரளாவை பற்றி பேசிடலாம். கேரளாவில் பாஜக கால் ஊன்ற முடியுமா? இப்போ அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அந்த மாதிரியான கொஞ்சம் ஹெவி வெயிட் கேண்டிடேட்ஸை போட்டு அங்கே முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு சாதகம் பாஜகவுக்கு என்னன்னா, இந்தியா கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் 2 பேரும் இருக்கிறாங்கன்றது முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒரே அணி, நாங்கள் ஒரு அணி அப்படின்னு சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாக்குகள் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ராஜீவ் சந்திரசேகர், அனில் ஆண்டனி, சுரேந்திரன், சோபா சுரேந்திரன் இவங்கெல்லாம் இருந்தாலும், வெல் நோன் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்க தயாராக இல்லைன்னு தான் தோணுது. போன எலெக்ஷன்லேயே 15% கிட்டத்தட்ட வாங்கினாங்க. சீட்டு ஒன்றுமே கிடைக்கல. இந்த முறையும் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 கட்சிகளும் UDF, LDF 2 பேருமே இந்தியா கூட்டணியில் இருந்தால் கூட அது அங்கே இருதுருவ அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் காந்திக்கும் பினராயி விஜயனுக்கும் நடந்த வார்த்தை போரெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி UDF தேர், நாட் BJP. சரி, இது வரைக்கும் தாமரை சின்னத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, கேரளாவில் இருந்தல. NDA கூட்டணியிலேருந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் தாமரை சின்னத்திற்கு பாஜகவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததே இல்லை, வந்ததே கிடையாது. அந்த வாய்ப்பு இந்த முறையும் இருக்காது கிடையாது. நிறைய இடங்கள் நான் கேரளா எலெக்ஷன்ஸையும் கீனாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எடுத்துக்கங்க, வடகரா சீட் எடுத்துக்கங்க. ஷாஃபி பரம்பில் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் MLA நிற்கிறாரு. அங்கே நம்ம டீச்சர் நிற்கிறாங்க. இதில் LDFல ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவங்க. ஆமாம், அவங்களுக்கு கூட தான் போட்டி. அந்த BJP வேட்பாளரை பற்றி பேச்சே கிடையாது. எல்லா கேம்பெயினிங்குமே இவங்க 2 பேரை சுற்றி தான் இருக்குது. இதேமாதிரி தான் பல தொகுதிகள். இல்லை, 2014 சசி தரூர் திருவனந்தபுரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றார். 2019 ஓரளவு பரவாயில்லாமல் ஜெயிச்சிட்டாரு. 2014 மாதிரியான ஒரு சூழ்நிலை வராதா? ஏன்னா ராஜீவ் சந்திரசேகர் அங்கே நிற்கிறாரு. அவரும் பிரபலமான ஒரு வேட்பாளர், அமைச்சர். 2வது இடத்துக்கு வருவார். ஏன்னா அவர் மலையாளியாக இருக்கலாம், கேரளாவோட தொடர்பே கிடையாது. அவர் இருக்கிறது பெங்களூரில். அவர் பெரிய பேரனாக இருக்கலாம், பெரிய நியூஸ் பேப்பர்லாம் வச்சிருக்கலாம், டிவி சேனல்லாம் வச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸ் வர முடியும். அங்கே வாய்ப்பு. 3வது CP ஒரு வெட்டரன் நிற்கிறாரு. அவருக்கு தான் போட்டி 2வது இடத்துக்கு. சரி, அப்போ தொகுதிகளுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. கேரளா முக்கியமான விஷயம் என்னன்னா, 15% ஓட்டு வாங்கினாலும் சீட்டு வாங்க முடியலங்கிறது நிதர்சனம். மேபி சீமானு கூட ஒரு மெசேஜ் இருக்கு. பெர்சன்டேஜ் நாங்கள் 10 வந்துட்டோம், 12 வந்துட்டோம் பேசிட்டே இருக்கிறதுல யூஸ் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அந்த சிஸ்டத்தில் பெர்சன்டேஜ் முக்கியம் கிடையாது. சரி, இப்போ இந்தியா கூட்டணிக்கு தான் எல்லா தொகுதியும் அப்படின்ற 20 தொகுதி இந்தியா கூட்டணிக்கு. அதுக்குள்ள ஒரு பகுப்பாய்வு பண்ணணுமா? யார் கம்யூனிஸ்டுக்கா காங்கிரஸுக்கான்றது பார்க்கணுமா? மேக்ஸிமம் UDF தான். போன முறை மாதிரி 19-1 வருமா அப்படின்னு தெரியல. 2-3 சீட்டு பெரும்பான்மை காங்கிரஸ் LDF போகலாம். பட் காங்கிரஸ் அது ராகுல் காந்தி அங்கே போட்டிக்கிறதுனால போன முறை எஃபெக்ட் இருந்து இந்த முறையும் கண்டினியூ ஆகும். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. ராகுல் காந்தி UPயில் அமேத்தியிலேயோ ரேபரேலியிலேயோ போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் அதற்கு விடை இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க போட்டின்னு அறிவிக்கிறதா இருந்தாலும் நாளை மறுநாள் தான் அறிவிப்பார். அவர் போட்டிக்கிறாரோ இல்லையோ, ராபர்ட் வாத்ரா நிற்க கூடாது. நின்னா குழி தோண்டி அதில் போய் படுத்துக்கலாம். சரி, அது பேசலாம். UP இதில் வரும்போது பேசலாம். கேள்வி 2, கர்நாடக சட்டமன்ற வெற்றியை தக்க வைக்குமா காங்கிரஸ்? சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மாறி இருந்திருக்கு. இந்த முறை எப்படி இருக்கும்? கடினமாக இருக்க போகுது. ஏன்னா 28 சீட்டில் 25 ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை ஜனதாதள் செக்யூலர் இருந்தால் கூட அந்த பர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் பண்ண முடியுமா? ஏன்னா தமிழ் அங்கே காங்கிரஸ் ஹெவி வெயிட்ஸ் இறக்கிருக்கிறாங்க. ஹெவி வெயிட்ஸ் இந்த சென்ஸ் பணம் செலவழிக்கக்கூடியவங்க. மினிஸ்டர்ஸுடைய மகன் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் தேஜஸ்வி சூர்யாவை எதிர்த்து யார் நிற்கிறதுன்னு பார்த்தா சௌமியா ரெட்டி, ராமலிங்க ரெட்டி மினிஸ்டருடைய நீண்ட கால காங்கிரஸ். ஆமாம், அவங்க ரொம்ப சொற்ப வாக்குகளில் சட்டமன்ற தேர்தல் தோத்தாங்க. ஸோ இது காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பணம் கிடைக்குமா செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கலாம் பேசிட்டு இருந்தாங்களா. அப்போ பார்த்தாங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. செலவு நீங்கள் பண்ணணும், உங்கள் பசங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்குலாம் சீட்டே கிடையாது. எல்லாருமே பெரும் பண முதலைகள். கர்நாடகா எலெக்ஷனில் பணம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டருங்க, லெட்ஸ் ஃபேஸ் இட். அதனால காங்கிரஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நலத்திட்டங்கள்லாம் ஃப்ரீ பஸ் பாஸு, அதுக்கப்புறம் மகளிருக்கு அந்த மாதம் கொடுக்குற பணம், இதெல்லாம் நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்துருக்காங்க. இன்னும் 2 விஷயம் கர்நாடகாவில் 2 விஷயம் பேசணும். ஒன்று, தண்ணி பிரச்சனை. இப்போ கடுமையான அங்கே வறட்சி, தண்ணி பிரச்சனை இருக்குது. பெங்களூரில் நகரத்திலேயே பெருமளவுக்குள்ள தண்ணி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒன்று. இன்னொன்று, மத ரீதியாக மக்கள் போலரைஸ் ஆகிருக்கிறாங்க. சமீபத்தில் ஆஞ்சநேயருடைய கொடி ஏற்றுறதுல ஒரு சிக்கலாச்சு மாண்டியா பகுதியில்.
அது வந்து பெருமளவுக்கு காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிரின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜக கொண்டு போய் சேர்த்துருச்சு. நம்மளுடைய ஆஞ்சநேயரை கும்பிடுறதுக்கான இதை கூட நீங்கள் தடுத்துட்டீங்கன்ற ஒரு பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கு. அவங்க வந்து நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது எஃபெக்டிவாக இருக்காங்கிறது ரிசல்ட் தெரியும். ஆனால் உண்மையிலேயே மதத்தை பயன்படுத்தி கர்நாடகாவில் போலரைஸ் பண்ணுற விஷயம் பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ ஹூப்ளியில், இப்போ ஹுப்பாலின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே வந்து ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒரு இந்து பெண்ணை கொலை செஞ்சுட்டாரு. அவங்க அந்த காதல் விவகாரம்னு சொல்கிறாங்க, பட் என்னன்னு தெரியல, இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதை வச்சு இவங்க போலரைஸ் பண்ணுறாங்க. அதான் நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்தால் கூட அந்த தவறு செய்தவர் வந்து இஸ்லாமியராக இருந்தால் அதை கையில் எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், இது வந்து லவ் ஜிஹாத் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை. அந்த இறந்து போன பொண்ணுடைய அப்பா காங்கிரஸ் கவுன்சிலர், அவர் காங்கிரஸ்காரரு. ஆனா அவர் வந்து இது மதம் சம்பந்தமானது இல்லை, இவங்களுக்குள்ள காதல், அதனால வந்து அவர் காதல் முறையில அந்த பையனுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து இவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா, அந்த பையனுடைய அம்மாவும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க, இவனுக்கு கடுமையான தண்டனை. ஆனா இது வந்து பாருங்களேன், இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து பெங்களூர்ல நடந்திருக்கு. அதுல 2 பேருமே ஹிந்துஸ். நீங்கள் இந்தியா அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா ஒரு 90-95 இன்சிடென்ட்டில் அந்த தவறு செய்தவர் இந்துவாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு இடத்துல 2 இடத்துல இஸ்லாமியராக இருந்தால் அதை வச்சு நேரட்டிவ் மாற்றுறதை கரெக்டாக செய்வாங்க. இந்த தேஜஸ்வி சூர்யாவிலேருந்து கர்நாடகா பிஜேபி எல்லாருமே இதை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஹனுமன் சாலிசா விஷயத்தில் ஒரு இஸ்லாமியருடைய செல்ஃபோன் கடையில் போயிட்டு சண்டை நடந்தது. வெளியில் ஹனுமன் சாலிசா பாடினாங்க, அது ஸ்பீக்கரில் போட்டாங்க, அது கூடாதுன்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிசிடிவி கேமராவில் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. வேறு ஏதோ விவகாரத்தில் ஃபோனை திருப்பி இது வந்து ரீப்ளேஸ் பண்ண சொன்னதோ அந்த மாதிரி விவகாரத்தில் நடந்த சண்டையை ஹனுமன் சாலிசான்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சா கூட அது பிரதம மந்திரி பொய் பரப்புரைகள் நிறைய வந்து அதை வந்து இருக்குது. அதை வந்து இவர் இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. பாஜகவுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்க மக்கள் வந்து மதத்தின் மூலமா மதவெறியோட செயல்பட்டாங்கன்னா யாருக்கும் தடுக்க முடியும்? அதான் ரொம்ப ஈஸியாக அவங்கள இது பண்ண முடியும், அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்து ராஷ்டிரா வருது அல்லது பாருங்க இஸ்லாமியர்களால் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு பூதத்தை காமிச்சு ஓட்டு வாங்கினா யார் தான் என்ன பண்ண முடியும்? சரி, அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக கூட அமையலாம். ஏன்னா கர்நாடகாவில் போலரைசேஷன் இஸ் ரியல். சரி, கேள்வி 3. மோடியின் பேச்சு ராஜஸ்தானில் யாருக்கு சாதகம்? ராஜஸ்தானில் தான் மோடி பேசுனது பெரிய அளவு சர்ச்சையாச்சு, உலக அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. உங்களுடைய தாலியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துரும், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னான்னு சொல்லி அங்கே வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அவர் வந்து இதுமாதிரி போலரைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி, எல்லாமே அவங்களுக்கு போகுதுங்கிற மாதிரி ஒரு ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப தவறுதலாக பேசியிருக்கிறாரு. அதனுடைய எஃபெக்ட் நீங்கள் ராஜஸ்தானில் கேட்குறீங்க, எனக்கு கேரளாலே இருக்கும். ராஜீவ் சந்திரசேகரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அங்கே இஸ்லாமியர்களுக்கு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஸ்பெஷல் ஃப்ளைட் வந்துருக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற மலையாளிகள் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஓட்டு விமானம்னு ஒன்று வந்துருக்குது. அவங்களாம் நினைப்பாங்கல்ல, எதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம சமுதாயத்தை இழிவாக பேசுகிறவங்க ஏன் ஓட்டு போடணுங்கிற ஒரு மனநிலை கேரளாலே வருமே. கேரளாவில் இஸ்லாமியர்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு சைஸபிள் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. இல்லை, இதுதானே பாஜகவும் விரும்புது. இஸ்லாமியர்கள் எல்லாம் போலரைஸ் ஆகி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும். அப்போ நான் அவர்களை காட்டி அவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறான், இந்துக்கள்லாம் நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்பதுதானே பாஜக. எத்தனை நாள் சொல்லுவீங்க? அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு செல் பை டேட் இருக்குது. இங்கே காலங்காலமாக இந்த மாதிரி மதத்தை பயன்படுத்தி பிரிவினை பண்ணிக்கிட்டே இருந்தால் சிந்திக்கிற இந்துக்களும் யோசிப்பாங்கல்ல. இப்படியே தான் சொன்னீங்க 2014. இந்த 10 வருஷத்தில் என்ன நடந்துருச்சு? அவங்களால நம்மளுக்கு என்ன த்ரெட்டு வந்தது? இது என்ன ஒரு இஸ்லாமிய நாடாயிடுச்சா? அவங்களுக்கு என்ன தனியாக சலுகை கொடுத்துட்டோம்? அல்லது கொடுக்காம இருந்ததுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? இப்படிலாம் யோசிப்பாங்கல்ல. இப்போ துருவ் ராட்டியோட வீடியோஸ் வந்து நார்த் இந்தியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஹிந்தியில், எல்லாருக்கும் புரியுற ஹிந்தியில் இவங்க பண்ணுற பிரிவினையாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கூட எஃபெக்ட் இருக்கும்ல. ராஜஸ்தான் உள்ளவங்க அவர் வீடியோ பார்க்குறாங்கல்ல, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. அவங்க ரெகுலர் டிவி சேனல்ஸோடைய வியூவர்ஷிப்போட துருவ் ராட்டிக்கு பயங்கரமாக இருக்குல்ல. அதுக்கெல்லாம் எஃபெக்ட் இருக்கலாமே. சரி, ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோடைய நம்பகத்தன்மையெல்லாம் கேள்விக்குறியாகும் பொழுது சமூக வலைதளங்கள் வருது. ஆனால் அதுலேயும் பல்வேறு சிக்கல்களும் ஆபத்துகளும் இருக்குது. துருவ் ராட்டியோடைய வீடியோ வந்து வைரல் ஆகுது, ஆனால் அதுலேயும் ஃபேக்சுவலாக நிறைய தவறுகளும் இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற கோர் பாயிண்ட்ஸ் கரெக்ட் இல்லையா? இவங்க எப்படி பிரிவினை செய்கிறாங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எப்படி இயக்குறாங்க, எந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்துகிறாங்க அல்லது பொய் சொல்கிறாங்கங்கிற அவர் சொல்கிற அந்த அடிநாதம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கும் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி அவரெல்லாம் வெளில விடுற ஒரு இது கிடையாது. அவர்கிட்டையும் ஃபேக்சுவல் இன்னக்யூரிசிஸ் இருக்குது. அவரே ஒரு சாஃப்ட் சங்கிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். பட் நம்ம எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது. வந்து ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸை பேசுங்கும் போது ஒருத்தரால் பேச முடியுதே, அந்த இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்கலையே, வாய்ப்பு இருக்குது. அது சென்றும் சேர்ந்துருக்கு. லார்ஜ்லி இஸ் ஓகே. எங்க இப்போ செய்தி நிறுவனங்களுக்கு எங்களுக்குமே இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா,
25 வயதிற்கு உட்பட்டவர்களை பார்க்க வைக்கிறது. செய்தி நிறுவனங்களை நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 வயசு 35 வயசுக்குள்ளே கம்மியாக இருக்கும், 25 வயசுக்குள்ளே ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்க்க அதனால டிஷர்ட்லாம் போட்டு வரேன். அதுதான் அதுதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் ஒருவேளை உங்களை 25 வயது கீழே உள்ளவர்கள் பார்ப்பாங்களான்னு சொல்லி. இப்போ என்னென்ன துருவரத்தியோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது இளைஞர்கள், ரொம்ப சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்றது வந்து நிச்சயமா அது நல்ல பாயிண்ட். ஏன்னா வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு பிடிக்கிற லாங்குவேஜில் நீங்கள் பேசணும். அந்த நியூஸ் கன்சம்ஷனே அவங்களோட ஸ்டைலில் இருக்கணும். அது ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது. 10 நிமிஷத்தில் பேச வேண்டியதை பேசுகிறாரு, அவங்களோட லாங்குவேஜில் பேசுகிறாரு. ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இருக்கு அவரோட வீடியோ. சரி, கேள்வி 4 நகர்த்துறோம். பாஜக எதிர்ப்பு வெற்றியை தருமா உத்தரப்பிரதேசம் தான் லிஞ்ச் பின் அவங்களுக்கு. பாஜக வந்து ஒரு 400 சீட்டு ஜெயிக்கணும், 300 சீட் ஜெயிக்கணும்னா அதில் 80 இல்லை ஒரு 70 சாலிடாக யூபியில் கிடைக்கணும். அப்போது யூபியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 2014 70க்கு மேலே ஜெயிச்சாங்க, 2019 70 கிட்டத்தட்ட 60+ ஆயிடுச்சு. இப்போ 50+ ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய 400 கனவு என்ன 272 கனவை தகர்ந்துரும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 2019 பிஎஸ்பிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி பார்ட்டி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்தது. இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து இந்த எலெக்ஷன்ஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் கனோஜ் தொகுதியில் அவரே போட்டி போட போகிறார். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை ரொம்ப தீவிரமாக சீரியஸாக எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியம். இது ஏதோ பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்காம இது சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு என்னமோ அவங்க வந்து இதில் வந்து யூபியில் அந்த ஸ்வீப்லாம் கடினம்னு தோணுது. ஸ்வீப் இல்லைனாலே அது பாஜகவுக்கு பெரிய 70-60 ஆனதே ஒரு செட் பேக், 60-50 ஆனதுன்னா அது வந்து ரொம்ப பின்ன. பிரசாந்த் கிஷோர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது எல்லா தொகுதிகள்லையும் நம்ம வந்து போட்டியை பெருசாக பார்க்க வேண்டியதில்லை, பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு அந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் பாஜகவோட தொகுதிகளை காங்கிரஸ் ஒரு 25% 100 இடத்துல போட்டி போட்டு 25 சீட்டை எடுத்துட்டாலே பாஜக பெரும்பான்மை பெற முடியாதுன்ற ஒரு இதை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த 80ல் ஒருவேளை ஒரு 30 சீட்டு குறைஞ்சிருச்சுனாலும் பாஜக குறைஞ்சிருச்சுனாலும் அவர்கள் பெரும்பான்மை நோக்கி நகர முடியாது. அந்த நிலைமைக்கு வருமா வராதா? வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெரிய கொஹேஷன் இருக்குது. எஸ்பி வர்சஸ் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி சண்டையெல்லாம் கிடையாது. அகிலேஷ் யாதவும் ராகுலும் ஒரே மேடையில் உட்காந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கம் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது டூ ஆர் டை எலெக்ஷன். ஸோ அதனால் வந்து இப்போது முலாயம் சிங் யாதவும் கிடையாது, அவர் தான் ஒரு டவரிங் லீடராக இருக்கிறாரு. அந்த யூனிட்டியே அவங்களுக்கு பலனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ராஜஸ்தான் எம்பியிலலாம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு சீட்டே கிடையாது, ஏற்கனவே எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. ராஜஸ்தானில் 25 out of 25 முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க. எம்பியில் 28 out of 29 சிந்துவாரா தவிர்த்து மற்ற எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து யூபியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைப்பாங்க பிஜேபி. பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். சரி, கேள்வி 5 வந்து பீகாரில் நிதிஷின் முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும்? கடைசி நேரத்தில் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸோட கூட்டணியை முடிச்சு இப்போ பாஜகவோட இருக்கிறாரு. மீண்டும் பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குமா, இல்லை காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமா? ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸை அடுத்த லெவலில் பண்ணியிருக்கிறாரு நிதிஷ்குமார். நிச்சயமாக மக்கள் வந்து யோசிப்பாங்க, எவ்வளோதான் பெரிய நல்ல சீஃப் மினிஸ்டர் அவர் நினச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நீ வந்து ஒரே எலெக்ஷன் சைக்கிளில் இந்த மாதிரி ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணனா சாதாரண ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு கூட தோணும், என்ன இப்படி இருக்கார் அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லைன்னு. அதை ஓட்டர்ஸும் நிச்சயமாக வந்து திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லாலு பிரசாத் கட்சிக்கு கூட்டமும் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்குதாங்க. ஸோ அங்கேயும் ஒரு சேர்னிங் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிஜேபிக்கு யூபி மாதிரியே எதிர்பார்த்த இடங்கள் வரலைன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தர் ஓவரால் டேலி. அப்புறம் வெஸ்ட்டில் மகாராஷ்டிரா, இது ரொம்ப கீ ஸ்டேட்ஸ். நீங்கள் பீகாரை தொட்டது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா வில் இம்பேக்ட் பிஜேபி டேலி கிரேட் டீல் இந்த வருஷம். சரி, யூபியில் அஃப்கோர்ஸ் அந்த 60+ மேலே வரலைனாலும் பிரச்சனை தான். சரி, இதில் என்னென்ன மாற்றங்கள் வருதோ அதுதான் வந்து பாஜகவின் வந்து வெற்றி கனவை வந்து, அதாவது 3வது முறைக்கான ஆட்சி வருமா வராதான்றதை இது பண்ணும். இன்னொரு ஒரு கேள்வி, 2272 தொகுதிகளை பாஜக ஒருவேளை பெற முடியலைன்னா அவர்கள் ஆட்சி மீண்டும் அமைப்பது, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாக வருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அவர்களால் வந்து மோடியின் தலைமையில் வந்து பலரையும் சேர்த்து அரவணைச்சு செல்வதற்கான வாய்ப்புகள் குறையும் சில அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவும் நீங்கள் எதிர்பார்க்க? அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒடிஷாவில் நவீன் பட்நாயக், ஆந்திர பிரதேஷில் இவர் ஜெகன்மோகன் ரெட்டிலாம் அவங்களுடைய அன்அஃபிஷியல் ஆலைஸ் இல்லையே, இப்போ தான் மாறிட்டாங்களே அஃபிஷியல் ஆலையா. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்தால் கூட மோடிக்கு சப்போர்ட் தேவைன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கும் நிறைய கேஸ்லாம் இருக்குது.
ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 46 சீட்ஸ் ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வந்து இந்த பேக் ஃபார் பிஜேபி அதெல்லாம் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஆனால் 20-30 எம்பிஸ் தேவைன்னு வச்சுங்களேன், கட்சியெல்லாம் ஈஸியாக உடச்சிருவாங்க. அவங்க 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 பதவி பொறுப்பு ஏற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காலி பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் யார் யார் வந்து வீக்காக இருக்காங்களோ உடச்சி 280 கொண்டு வந்துருவாங்க. சரி, அதுக்கும் கீழே வருமா? ஏன்னா ஒரு சேஃப் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த லெவலுக்கு கீழே அவங்க போவாங்களான்னு பார்க்கணும். சரி, அப்போ உங்கள் பார்வையில் வந்து இந்த தேர்தலை வந்து பாஜக எழுதி கொடுத்துடலான்னு சொல்ல முடியாது. அதுதான் வாய்ப்பு இருக்கு, போட்டி ட்ராமா. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 300 400 370ன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 272 வருமானு ஒரு லெவல் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் மக்கள் எப்படி முடிவு செய்கின்றார்கள் என்று. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Happy wedding, என்றும் trending. Happy wedding, ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.